எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவாவை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றார். ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நோவாவுக்கு சொல்லுகிறார். அந்த எச்சரிப்பின் வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்தை வாசிக்கலாம். வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும். ஆண்டவர் நோவாவிடத்துல சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன். அதற்காக நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை நான் வரப்பண்ண போகிறேன். தண்ணீரினாலே முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் எல்லா மிருக ஜீவன்களையும் ஜீவ சுவாசம் உள்ள எல்லாவற்றையும் நான் அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் நோவாவிடத்துல ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக சொல்லுகிறார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, காணாதவைகளை குறித்ததான தேவ எச்சரிப்பு. நோவாவுடைய நாட்களில பெரிய வெள்ளப்பெருக்கை நோவா பார்த்ததில்லை, ஜல பிரளயத்தை பார்த்ததில்லை. நோவாவுடைய நாட்களில நடக்காத, நோவாவுடைய கண்கள் கண்டிராத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லுகிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்னும் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 6வது வசனம், அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது. இன்னும் 5வது வசனத்தின் மத்திய பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. பாருங்க, நோவாவுடைய நாட்கள் வரைக்கும் பூமியின் மீது வானத்திலிருந்து மழை பொழியவில்லை. வானத்திலிருந்து தண்ணீர் விழுவதை, ஜலம் அப்படியே பிரளயமாக கரை புரண்டு ஓடுவதை நோவாவுடைய நாட்களில் இருந்த மக்களும் பார்க்கவில்லை, நோவாவும் பார்க்கவில்லை. நோவாவுடைய நாட்களுக்கு பிற்பாடுதான் மழையை குறித்ததான ஒரு காரியங்கள் நோவாவுக்கே தெரிந்தது. நோவாவிடத்துல ஆண்டவர் சொல்றார், பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் பாவம் செஞ்சுட்டாங்க, இவங்களை எதுக்குதான் நான் உண்டாக்கணும் அப்படின்னு நான் மனஸ்தாபப்படுகிறேன், இவங்களை உண்டாக்குனதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், ஆகையினால இவங்களை நான் அழிக்க போகிறேன், இவங்க எல்லாரும் பாவம் செய்தபடினால நான் அழிக்க போகிறேன் என்று ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறார். எப்படி அழிப்பேன் அப்படின்னா, பூமியில தண்ணி வரும், இந்த தண்ணீரினால எல்லாரும் மூழ்கி போவார்கள் என்று ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நோவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, காணாத ஒரு எச்சரிப்பு. அவனுடைய கண்கள் இதுவரைக்கும் பார்த்திடாத ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை ஆண்டவர் நோவாவுக்கு கொடுத்தார். அந்த எச்சரிப்பின் வார்த்தையை அப்படியே விசுவாசித்தார். ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கல, ஆண்டவர் எப்படி ஜலப்பிரளயம் வரும், எங்கிருந்து தண்ணி வரும், எப்படி ஜனங்க அழிவாங்க அப்படின்லாம் நோவா எதிர்கேள்வியை கேட்கவில்லை. நான் பூமியை அழிக்க போகிறேன், பூமியில் இருக்கிற மக்கள் எல்லாம் அழிக்க போகிறேன், ஜலப்பிரளயம் உண்டாகும், எல்லாருமே மாண்டு போவார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நோவா விசுவாசித்தார்.
விசுவாசித்த உடனே அவருக்குள்ள ஒரு மாற்றம் உண்டானது. அது என்ன மாற்றம் என்றால், முதலாவது அவர் பயபக்தி உள்ளவரானார். பயபக்தி உள்ளவன் ஆனான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டாக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட போகிறது என்று எல்லாருக்கும் போய் சொன்னார். பாருங்க, காணாத ஒரு காரியத்தை, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காரியத்தை இது நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தைய அப்படியே விசுவாசித்து, வானத்திலிருந்து தண்ணி விழுமா, பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கல. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்தபடினாலே அவருக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக மாறிவிட்டார். ஐயோ, வரப்போகிற அழிவில என் குடும்பம் காக்கப்பட வேண்டுமே என்று அதற்காக ஒரு பேழையை உண்டாக்குகிறார். அவர் கேள்விப்பட்ட அந்த எச்சரிப்பின் சத்தத்தை என்ன பண்றார் அப்படின்னா, எல்லாருக்கும் போய் சொல்லுகிறார். அந்த நோவாவை போல ஆண்டவர் நமக்கும் ஒரு எச்சரிப்பின் வார்த்தைய எழுதி வைத்திருக்கிறார். நோவா எப்படி மழையை பார்க்கலையோ, நோவா எப்படி வெள்ளத்தை பார்க்கலையோ, அதே போல நீங்களும் நானும் பார்த்திராத ஒரு காரியத்தை ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தையாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை குறித்து ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அந்த வார்த்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். 12வது வசனம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். 7வது வசனம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எச்சரிப்பின் வார்த்தை. நோவாவுடைய நாட்களில ஜனங்கள் மழையை பார்க்கல, வெள்ளத்தை பார்க்கல, ஆனா தண்ணீரினாலே நான் அழிப்பேன், ஜலப்பிரளயம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல இன்றைக்கு ஆண்டவர் கடைசி காலத்துல வாழ்கிற நமக்கு சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தை என்னவென்றால், நாம் பார்க்கிற இந்த வானம் மடமடவென்று அகன்று போகும். எப்போது வானம் அப்படியே அகன்று போகிறத பார்த்திருக்கிறோமா? இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வானம் மடமடவென்று அகன்று போகும், பூமியும் பூமியில் இருக்கிற எல்லா கிரியைகளுமே அழிந்து போகும். அது எப்படி அழியுமா? அக்கினியினாலே அழியும் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பின் வார்த்தையாக சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், லோத்தினுடைய நாட்களில நடந்தது போல நடக்கும். லோத் எப்படி சோதோம் கோமோரா பட்டணத்தை விட்டு வெளியேறின உடனே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழுந்து அந்த சோதோம் கோமோரா பட்டணம் அழிந்ததோ, அதே போல நடக்கும் அப்படின்னு ஏசப்பா சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு காணாத, இதுவரைக்கும் நாம் பார்த்திராத ஒரு எச்சரிப்பின் சத்தம். நோவுக்கும் அதே போலதான் சொல்லப்பட்டது. மழையை பார்க்கல, ஆனா மழை வரும், தண்ணி வரும், எல்லாரும் அழிக்கப்படுவீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையை நோவா அப்படியே விசுவாசித்தார். அதே போல இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை, வானத்திலிருந்து அக்கினி விழும். இந்த அக்கினி விழுகிறதுனால பூமியில் இருக்கிற எல்லா கிரியைகளும் எரிந்து அழிந்து விடும். நோவாவை போல இந்த காரியத்தை நம்ம விசுவாசிக்கணும். நோவாவை போல இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாம விசுவாசிக்க வேண்டும். வானத்திலிருந்து அக்கினி விழத நம்ம யாருமே பார்க்கல, மின்னல் விழத பார்த்திருக்கிறோம். அது எப்போ ஒரு முறை நடக்குது. மின்னல் அப்படியே வந்து இறங்கி விழுந்து பனைமரம் எரிகிறத வீடியோல பார்த்திருக்கிறோம்.
ஆனா நேர்ல ஒரு சிலர் பார்த்திருக்கிறீங்க, ஒரு சிலர் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, வானத்தில் இருந்து முழு உலகத்தின் மீதும் அக்கினி விழப்போகிறது. அந்த அக்கினி விழுகிறதுனால எல்லாமே எரிந்து சாம்பலாக போகிறது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த வானமும் இந்த பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம கட்டி வச்சிருக்கிற வீடு, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆஸ்தி, இதெல்லாம் எதற்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எங்க அம்மா எனக்கு ஒரு வீடு கொடுத்திருக்கிறாங்க. அந்த வீடு என்ன ஆகும்? ஒரு நாள்ல அக்கினிக்கு இரையாகும். என்கிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே ஒரு நாளில அக்கினிக்கு இரையாக போகிறது. இந்த சிந்தனை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வரணும். உங்ககிட்ட இருக்கிற வீடு, உங்ககிட்ட இருக்கிற நிலம், உங்ககிட்ட இருக்கிற பொருள், இதெல்லாம் என்ன ஆகும்? உலகத்துலதான் இருக்குது. வேத வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், இவைகளெல்லாம் ஒரு நாளிலே அக்கினிக்கு இரையாக போகிறது. ஒரு நாள் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழப்போகிறது. அக்கினி விழுந்து எல்லாமே எரிந்து சாம்பலாக போகிறது. ஆண்டவர் அக்கினியை அனுப்பிட்டார் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அமெரிக்கா எவ்வளவு பெரிய வல்லரசு நாடு, எவ்வளவு இராணுவ பலம், எவ்வளவு தீயணைப்பு துறை, எல்லாத்திலுமே முன்னேறினவங்க. ஒரு காட்டுல தீ பற்றி எரிகிறத அவங்களால அணைக்க முடியல. இதெல்லாம் எதற்கு அடையாளம் அப்படின்னா, கடைசி நாளில வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழப்போகிறது என்பதற்கான அடையாளங்கள் தான். அமெரிக்க பத்திரிகைகள், ஒரு சில பத்திரிகைகள் சொல்லுகிறதா, வானத்திலிருந்து அக்கினி காட்டுக்குள்ள விழுந்தது, அதனால அதை அணைக்கவே முடியல. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, 170 கிலோமீட்டர்ல காற்றையும் அனுப்பிட்டார். அக்கினியை போட்டதோடு மாத்திரமல்ல, 170 கிலோமீட்டர்ல தன்னுடைய பண்டக சாலையிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? காற்றையும் அனுப்பி விட்டார். காற்று வேகமா அடிக்கிறதுனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. கோடிக்கணக்கான பணங்கள், ஒரே ஒரு வீட்டினுடைய மதிப்பு 10,000 கோடி, பெரிய பங்களா, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எரிந்து சாம்பலாகி விட்டது. பெரிய பெரிய பணக்காரருடைய மாட மாளிகைகள், ஆடம்பர பங்களாக்கள் எல்லாமே தீக்கிரையாகிவிட்டது. முன்னாள் துணை அதிபருடைய வீடு எரிந்து போய்விட்டது. அப்படின்னா பாருங்க, தேவனுக்கு முன்பாக யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, தேவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திட்டார் அப்படின்னா யாரும் அவரை தடுக்க முடியாது. தேவனோடு போராடி யாரும் வெற்றி பெற முடியாது. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளமாக ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம காதுகள் கேட்டு நம்ம பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பிதான் நம்மளை சுற்றிலும் இதை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினால நோவாவை போல நாம் விசுவாசிக்க வேண்டும். நோவாவை போல நம்ம விசுவாசிக்க வேண்டும். காணாத ஒரு எச்சரிப்பை நோவா கேட்டார். அதே போல இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். வானத்திலிருந்து அக்கினி விழப்போகிறது, எல்லாமே எரிய போகிறது, புதிய வானம் புதிய பூமியை நான் உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த காரியத்தை நம்ம ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும், மேலோட்டமாக அல்ல. நோவாவை போல ஆழமா விசுவாசிக்கணும். என் தேவன் சொன்னால் அது நிச்சயம் நடக்கும். என் தேவன் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அதுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள்ல ஒரு உறுப்பு கூட மாறாது என்கிற அந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரணும். இந்த விசுவாசம் வந்தாதான் நமக்குள்ள பயபக்தி வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பயபக்தி இல்லாததற்கு காரணம், தேவ பயம் இல்லாததற்கு காரணம், இந்த நியாய தீர்ப்பை குறித்ததான நம்பிக்கை நிறைய பேருக்குள்ள இல்ல. நிறைய கிறிஸ்தவங்களே சொல்றாங்க, 2000 வருஷமா ஏசப்பா வருவார் வருவார்ன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, இன்னும் வரலையே, சும்மா எங்களெல்லாம் ஏமாத்துறதுக்காக பயமுறுத்துறதுக்காக சொல்றீங்க அப்படின்னு நிறைய கிறிஸ்தவங்களே இன்னைக்கு சொல்றாங்க.
ஆண்டவர் எதுக்கு இன்னும் வராம இருக்கிறார் அப்படின்னா, எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகத்திற்கு வரணும், யாரும் நரகத்திற்கு போக கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் தாமதிச்சுக்கிட்டு இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து சீக்கிரத்துல வருவார். எப்போ வருவார், என்னைக்கு வருவார், எந்த தேதியில வருவார் அப்படின்னு சொல்லப்படல. இயேசு கிறிஸ்து சொல்றார், எனக்கே தெரியாது, பிதா ஒருத்தருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றார். ஆனா அவர் சொல்ற வார்த்தை, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், திருடன் வருகிறது போல நான் வருவேன். அப்போ வானம் மடமடவென்று அகன்று போகும், பூமியும் பூமியில் இருக்கிற எல்லா கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இதுதான் ஆண்டவர் சொல்ற எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நோவாவை போல பயபக்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். நம்ம எதை செஞ்சாலும் சரி, ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். நான் செய்யறது வேத வசனத்தின்படி நான் செய்கிறேனா, நான் பேசுறது வேத வார்த்தையின்படி நான் பேசுகிறேனா, என்னுடைய நடக்கை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா அப்படிங்கிற அந்த பயம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். இந்த பயம் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இல்ல. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம எதை செய்தாலும் சரி அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. என்ன காரியத்தை செய்தாலும் சரி அவருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம அறை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசுறத கூட ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம அந்த ரங்கத்துல செய்கிற காரியத்தை கூட ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவான காரியம் எதுவுமே கிடையாது. இந்த சிந்தனை, இந்த பயம் ஒவ்வொருத்தருக்குள்ள வரணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நோவாவுக்குள்ள அந்த பயம் வந்தது. அதனால்தான் அவன் பயபக்தி உள்ளவனாய் மாறிவிட்டான். நீ யோசேப்பு பாத்தீங்க அப்படின்னா அரண்மனைக்குள்ள போகிறான். அங்க பாவம் செய்வதற்கான எல்லா வாய்ப்பு இருக்கிறது, யாருமே கிடையாது. ஆனாலும் யோசேப்பு சொல்ற ஒரு வார்த்தை, என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்வது. அவருக்குள்ள அந்த உணர்வு, அந்த தெளிவு இருந்தது. எல்லா இடத்துலயும் என் தேவன் இருக்கிறார், இந்த அரண்மனையில யாருமே இல்லதான், ஆனாலும் என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடியே போயிட்டார். இந்த சிந்தனை தான் நமக்கு வேணும். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம எங்க இருந்து என்ன காரியத்தை செஞ்சாலும் சரி என் தேவனுக்கு தெரியும் என்கிற அந்த பயம் நமக்கு வரணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த பயம்தான் ஆபிரகாம், இந்த பயம்தான் நோவாவுக்குள்ளே வந்தது. இந்த பயம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு இந்த பயம் நிறைய பேருக்குள்ள இல்ல. அதனால்தான் இன்னைக்கு இஷ்டப்படி நம்ம வாழ்றோம், இஷ்டப்படி பேசுறோம். என் தேவன் என்ன கவனிக்கிறார், என் காரியங்கள் எல்லாம் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உணர்வு இருந்தா போதும். அந்த உணர்வு இன்னைக்கு இல்ல. அந்த உணர்வுக்குள்ள நமக்கு வரணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நோவாவுக்குள்ள அந்த பயம் வந்தது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணினார். குடும்பத்தை குறித்ததான ஒரு கரிசனை அவருக்குள்ள இருந்தது. என் பிள்ளைங்க, என் மருமக்கமார், என் மனைவி, நாங்க எல்லாரும் வரப்போகிற அழிவில தப்பிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உணர்வு அவருக்குள்ள இருந்தபடியினாலேதான் அவர் பெரிய கப்பலை கட்டுறார். ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய கப்பலை நீ கட்டணும், அதுக்கு கோடிக்கணக்கில் அந்த நாட்கள்ல பணம் செலவா இருக்கும். ஏன்னா பூமியில் இருக்கிற எல்லாமே அதுக்குள்ள போகணும் பாருங்க. அதுக்காக பிரயாசப்பட்டு கட்டுறார். தன் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக, தன் குடும்பம் காக்கப்படுவதற்காக அவர் பிரயாசப்பட்டு ஒரு பெரிய வேலைய செய்கிறார். இப்ப எத்தனையோ பேர் ஏளனமா கூட பேசியிருப்பாங்க. இப்ப கப்பல் கட்டணும் அப்படின்னா எங்க கட்டுவாங்க? துறைமுகத்துல கட்டுவாங்க, கடல் பக்கத்துல கட்டுவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு? நடு ஊருக்குள்ள அவர் வீட்டு பக்கத்துல வச்சு கப்பல் கட்டுறார். எல்லாரும் என்னப்பா பண்றா? இந்த மாதிரி ஆண்டவர் பூமியில தண்ணி அனுப்ப போகிறார், அதனால நானும் என் குடும்பமும் பூமியில இருக்கிற எல்லாமே பாதுகாக்கப்படுவதற்காக நான் ஒரு கப்பலை கட்டுறேன், ஒரு பேழையை கட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க? உனக்கு என்ன பைத்தியமாப்பா? நடு ஊருக்குள்ள என்னைக்கு தண்ணி வந்தது, என்னைக்கு தண்ணினால எல்லாமே மூழ்கினது, அதை நம்ம பார்க்கவே இல்லையே. இல்ல இல்ல, என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்,
அதனால என் குடும்பம் காக்கப்படுவதற்காக நான் இந்த காரியத்தை செய்யறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படியோ பேசியிருப்பாங்க. ஆனாலும் என் ஆண்டவர் சொன்ன காரியம் நிச்சயமாகவே நிறைவேறும் என்று அவர் விசுவாசத்தோடு கூட தன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக என்ன பண்ணினார்னா இந்த பெரிய வேலையை அவர் செய்தார். என் குடும்பம் அழிஞ்சிடக்கூடாது, என் குடும்பம் காக்கப்படணும். இன்னைக்கு அந்த சிந்தனை நமக்கு வரணும். உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாராவது ரட்சிக்கப்படலை அப்படின்னா அவங்களை குறித்ததான ஒரு கரிசனை உங்களுக்கு வேணும். ஏன்னா வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழுகிற பொழுது நாம இந்த பூமியில இருக்க மாட்டோம். மத்திய வானத்துல இயேசு வருகிற பொழுது அவரோடு கூட நம்ம பறந்து போய் விடுவோம். ஆனா இந்த பூமியில இருக்கிறவர்கள் அந்த அக்கினிக்குள்ள சிக்கிக் கொள்ளக்கூடாது, நரகத்திற்கு போயிடக்கூடாது. இப்படிப்பட்டதான சிந்தனை நமக்கு வேணும். நோவாவுக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு கரிசனை இருந்து கொண்டே இருந்தது. என் குடும்பம் காக்கப்படணும், என் குடும்பத்திற்காக நான் இந்த வேலையை பண்றேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக, என் குடும்பம் காக்கப்படுவதற்காக எவ்வளவு உழைப்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் போனாலும் சரி பரவாயில்ல, என் குடும்பம் அழியக்கூடாது, அதுக்காக பிரயாசப்பட்டு நான் செய்யறேன் அப்படின்னு அவர் செஞ்ச காரியம் வீணாகவில்லை. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னபடியே வானத்திலிருந்து தண்ணீர் கொட்டினது, பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்தது. அப்படியே பூமி முழுவதும் ஜலத்தினாலே நிரம்ப ஆரம்பித்தது. அவர் பட்ட பிரயாசம் விருதாய் போகவில்லை. அவர், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், மருமக்குமார்கள் எல்லாரும் பேழைக்குள்ள போய் காக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நாமும் நம்ம குடும்பத்தின் ரட்சிப்புக்காக பிரயாசப்பட வேண்டும். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்களா? உங்க கணவனார் ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்களா? உங்க அப்பா அம்மா ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்களா? உங்க பிள்ளைங்க முழுமையா வந்துட்டாங்களா? இல்ல அப்படின்னா அதுக்காக பிரயாசப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்திற்கு குடும்பமாய் வருவதற்கு பிரயாசப்படுங்க. அதற்காக நீங்க கொஞ்சம் கஷ்டப்படணும். உங்க குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்க பிரயாசப்படணும். அதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் மட்டும் வரப்போகிற அழிவில் இருந்து தப்பித்தா போதும், நான் மாத்திரம் பரலோகத்திற்கு போனா போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. நாமும் நம்முடைய குடும்பமும் பரலோகத்திற்கு வரணும். ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல ஒரு வார்த்தை விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனோ அவிவிசுவாசியிலும் கெட்டவனாயிருக்கிறான். உங்க குடும்பத்திற்காக நீங்க பிரயாசப்படல அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், நீங்க அவிவிசுவாசியிலும் கெட்டவர்கள், ரொம்ப மோசமானவர்கள் ஆண்டவர் சொல்றார். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனோ அவிவிசுவாசியிலும் கெட்டவனும். அதனால நம்ம குடும்பத்திற்காக பிரயாசப்படணும், நம்ம ஜனத்திற்காக பிரயாசப்படணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளிலே நிச்சயமாகவே நிறைவேறும். இயேசுனுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் அப்படியே நிறைவேறினது. அதே போல 2வது வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறும். மத்திய வானத்தில் இயேசு வருவார். அப்பொழுது பூமியில் இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற நம்ம எல்லாரும் அவரோடு கூட அப்படியே நம்ம பறந்து செல்வோம். பிற்பாடு இந்த வானம் மடமடவென்று அகன்று போக போகிறது. இந்த பூமியை ஆண்டவர் அக்கினியினாலே அழிக்க போகிறார். அதற்கு பிற்பாடு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஆண்டவர் நமக்காக உண்டாக்கி தருவார். அங்கே நீதி வாசமாயிருக்கும். அது தங்கமயமான இடம். அங்கே அழுகை கிடையாது, கண்ணீர் கிடையாது, வேதனை கிடையாது, மரணம் கிடையாது, துக்கம் கிடையாது, வயது வரம்பு கிடையாது. சந்தோஷமாய் தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த இடம். அந்த இடத்திற்குள்ள போகணும் அப்படின்னா நோவாவை போல நம்ம விசுவாசிக்க வேண்டும். நோவாவை போல பயபக்தி உள்ளவனாய் மாற வேண்டும். தன்னுடைய குடும்பத்தை குறித்து கரிசனை உள்ளவராக மாற வேண்டும். கடைசியாக நோவா செய்த காரியம் என்ன அப்படின்னா நீதியை பிரசங்கம் பண்ணினார்.
ஏறக்குறைய 100 வருஷம் போய் இந்த சத்தியத்தை எல்லாருக்குமே சொன்னார். ஜனங்கள்லாம் நீங்க மனம் திரும்புங்க, பாவம் செய்யாதுங்க, தப்பு பண்ணாதுங்க, கடவுள் பக்கமா வாங்க. நீங்க வரல அப்படின்னா ஆண்டவர் கோபமா இருக்கிறார், நீங்க வராதனால கோபமா இருக்கிறார், அதனால எல்லாத்தையுமே அழிக்க போகிறார், வானத்திலிருந்து தண்ணி விழ போகிறது, பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்க போகிறது, ஜலம் எல்லாத்தையும் அழிச்சிரும் அப்படின்னு 100 வருஷம் சொன்னார். ஆனா கடைசியில யாருமே மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமா வரவே இல்லை. ஆனா சொன்னவர் காக்கப்பட்டார். எச்சரிப்பின் சத்தத்தை ஜனங்களுக்கு சொன்னவரும் அவருடைய குடும்பமும் காக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு தெரிந்த இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு நிறைய மக்களுக்கு இதை குறித்து தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மரித்த பிற்பாடு என்ன நடக்கும், இந்த பூமிக்கு என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிறது அறியாது, தெரியாம இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நாம நோவாவை போல சொல்லணும். அவங்க ஏற்றுக்கொள்ளுங்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, நாம என்ன பண்ணணும், சொல்லணும். இந்த மாதிரி ஆண்டவர் வரப்போகிறார், இந்த வானம் பூமி எல்லாமே அக்கினிக்கு இரையாக போகிறது, புதிய வானம் புதிய பூமி, பரலோகம், தங்கமயமான வீடு, இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன தெரியுமோ அது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சொல்ல வேண்டும். நோவா சொன்னார், எல்லாருக்கும் போய் சொன்னார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாருக்கும் சொல்லணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி சொன்னாதான் நமக்கே பரலோகம். இந்த சத்தியத்தை போய் நாம மற்றவங்களுக்கு சொன்னாதான் நமக்கு பரலோகம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்றால் எப்படி தண்டனைக்கு தப்ப முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவித்து வந்தோம், மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. இயேசு சொல்றார், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பிதாவிற்கு முன்பாக மறுதளிப்பேன். நம்ம இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லல அப்படின்னா, நாம் அறிந்திருக்கிற இந்த சத்தியத்தை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லல அப்படின்னா தண்டனைக்கு நாம தப்பிக்க முடியாது. நாம இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொன்னாதான் நம்ம பேரை பரலோகத்துல ஆண்டவர் சொல்லுவார். அதனால நான் உண்டு, ஏன் வேலை உண்டு அப்படின்னு கடந்து போவதற்கு எந்த வழியுமே இல்லை. எல்லாரையும் பார்த்துதான் சொன்னார், உலகம் முழுவதும் புறப்பட்டு போங்க, என்னை பத்தி சொல்லுங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட கடமை சுவிசேஷத்தை அறிவிப்பது. ஆகையினால் நமக்கு தெரிந்த இந்த சத்தியத்தை நோவாவை போல போய் சொல்லணும். 100 வருஷம் சொன்னார். ஜனங்க கேட்கிறாங்களோ இல்லையோ, அவங்க உள்ளத்துல இந்த வார்த்தையை, எச்சரிப்பின் வார்த்தையை போட்டுக்கிட்டே இருக்கணும். நோவா காணாதவைகளை குறித்ததான தேவ எச்சரிப்பு பெற்றார். அது அப்படியே விசுவாசித்தார். மழை வரும், வெள்ளம் வரும் அப்படின்னு சொன்னார், அதை அப்படியே நம்பினார். ஏன்னா அவருடைய நாட்கள்ல அது நடக்கல, யாருமே பார்க்கல. எல்லாத்திட்டும் போய் சொல்லும் போது அவங்க ஏளனமா பேசியிருப்பாங்க. வானத்திலிருந்து தண்ணி விழுறதா, பூமி எல்லாம் தண்ணீர்னால நிரப்பு, இதெல்லாம் நடக்குமா, என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு கூட பேசியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம போய் ஜனங்கிட்ட வானத்திலிருந்து அக்கினி விழப்போகிறது, நாம கட்டி வச்சிருக்கிற இந்த வீடு இதெல்லாமே அக்கினினால எரிய போகுதுன்னு சொன்னா நோவாவை சொன்னது போலதான் இன்னைக்கு சொல்லுவாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நோவாவுடைய நாட்கள்ல நடந்தது போல நடக்கும். கடைசி வரைக்கும் ஜனங்க மனம் திரும்பவே இல்லை. மனம் திரும்பி இருந்தாங்க அப்படின்னா ஆண்டவர் விட்டிருப்பாரு. ஆண்டவரே நாங்க பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு ஆண்டவர் பக்கமா வந்திருந்தாங்கன்னா விட்டிருப்பாரு. ஏன்னா நினிவே பட்டணத்தை அழிப்பேன்னு சொல்றார். ஜனங்கள்லாம் போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அழிக்காம விட்டுட்டார். சோதம் குமரம் மட்டும் மக்கள் தப்பு பண்ணாங்க, அவங்க ஆண்டவரை எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தா விட்டிருப்பார். அவங்க யாருமே மனம் திரும்பல. நோவாவுடைய நாட்கள்ல மழை பெய்ய ஆரம்பிக்குது, அப்ப கூட ஜனங்க மனம் திரும்பல. வெள்ளம் வருது, அப்ப கூட மனம் திரும்பல. அப்படியே முழங்கால் வந்தது, மனம் திரும்பல. இடுப்பளவு வந்தது, மனம் திரும்பல. வெள்ளம் இங்க வந்துடுச்சுது, எல்லாரையும் மூழ்கிற அளவுக்கு வந்தது, அப்ப கூட ஆண்டவரை நோக்கி யாருமே கூப்பிடல. கடின இருதயம் உள்ள மக்களாகத்தான் வாழ்ந்தாங்க. அதனால்தான் ஆண்டவர் முழு ஜனத்தையும் அழித்து விட்டார். அதே போலதான் இன்னைக்கு மக்கள் கடினமா இருக்கிறாங்க. பரவாயில்ல, நாம சொல்ற காரியத்தை ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்.
அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ள, அதெல்லாம் தேவனுடைய காரியம். நம்ம வேலை என்ன? விதை போடணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். விளைய செய்கிற வேலை தேவனுடையது. நாம இந்த பணியை செஞ்சாதான் நமக்கு பரலோக பாக்கியம், தங்கமயமான அந்த வீடு, சிங்காசனம், நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். வெண்ணங்கிய தருவார். நமக்கு மரணமே கிடையாது, நித்தியமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இல்லை அப்படின்னா அடுத்தது நரகம். அது ரொம்ப கொடுமையானது, நித்தியமானது. எப்படி பரலோக நித்தியமோ அதே போல நரகமும் நித்தியம். இதை குறித்து இன்னைக்கு நம்ம யோசிப்பதில்லை. பரலோகத்துல நித்தியமா வாழ முடியும், அதே போல நரகத்திலையும் நித்தியமா வேதனை. அதனால எது வேணும் நம்மளே முடிவு பண்ணி கொள்ளலாம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை, நோவாவை போல நம்ம விசுவாசிக்கணும். இதுவரைக்கும் நம்ம பார்க்கலதான், நம்ம கண்கள் காணலதான், ஆனாலும் என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும் அப்படின்னு விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா தானாவே பயபக்தி வந்துடும். நியாய தீர்ப்பை குறித்து ஒரு சிந்தனை நமக்குள்ள எப்போது இருந்தது அப்படின்னா பயபக்தி உள் வந்துடும். அடுத்து நம்ம குடும்பத்தை குறித்து சிந்திக்க ஆரம்பிச்சோம். ஐயோ, நான் மாத்திரம் பரலோகத்திற்கு போனா போதாது, என் கணவனார் வரணும், என் பிள்ளைங்க வரணும், என் மனைவி வரணும், என் குடும்பம், எங்க அப்பா அம்மா, எங்க தம்பி எல்லாருமே சேர்ந்து வரணுமே. இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம், அதே போல பரலோகத்திலே நாங்க போய் சந்தோஷமா இருக்கணுமே அப்படின்னு அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அவங்களுக்காக பிரயாசப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து நோவாவை போல ஐயோ இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் போய் சொல்லணுமே, இந்த அழிவை குறித்து எல்லாருக்கும் சொல்லணுமே அப்படின்னு நீங்க புறப்பட்டு போக ஆரம்பிச்சிருவீங்க. விசுவாசிக்கணும். இந்த நியாய தீர்ப்பை குறித்து விசுவாசித்தால் போதும், இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்படி செஞ்சோம் அப்படின்னா நித்தியமாகவே தேவனோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கை நமக்கு உண்டாகும். நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி. நோவாகிட்ட பேசுனீங்க, காணாத காரியத்தை ஒரு எச்சரிப்பின் சத்தமாக ஜலப்பிரளயம் உண்டாகும் என்று சொன்னீங்கப்பா. அது அப்படியே நோவா விசுவாசித்தார், அது அப்படியே நோவா விசுவாசித்தார். அதே போல எங்ககிட்டயும் இன்னைக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லிருக்கிறீங்க. வானம் மடமடவென்று அகன்று போகிறது, பூமியும் பூமியில் இருக்கிற எல்லா கிரியைகளும் அழிந்து போகிறது, இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீங்கப்பா. நோவாவை போல பயபக்தி உள்ளவர்களாய் மாறி, எங்க குடும்பம் ரட்சிப்பதற்காக பிரயாசப்படுகிறவர்களாய் மாறி, நீதியை இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லுகிறவர்களாக மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறபடினாலே நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தை நடக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கரையில்லாத ஒரு வாழ்க்கைய, பிழையில்லாத ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நமக்காக ஆண்டவர் செய்து வைத்திருக்கிற காரியம் பெரியது. நமக்காக ஆண்டவர் பரலோகத்துல உண்டாக்கி கொண்டிருக்கிற காரியம் மேன்மையானது, அது நித்தியமானது. அந்த வாழ்க்கைக்காக இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். செஞ்சாதான் அந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு ஆண்டவர் தருவார். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம குடும்பத்திற்காக நீதியை சொல்லுவதற்காக அர்ப்பணிக்க வேண்டும். சுயநலமான வாழ்க்கை வேண்டாம். நான் மாத்திரம் ஆலயத்திற்கு வந்தா போதும், நான் மாத்திரம் வேதத்தை படித்தா போதும், நான் மாத்திரம் பரலோகத்திற்கு போனா போதும் இல்ல. உங்க குடும்பத்தை விசாரிக்க சொல்லி ஆண்டவர் சொல்றார். தன் சொந்த ஜனத்தையும் தன் சொந்த குடும்பத்தையும் ஒருத்த விசாரிக்கலன்னா அவிசுவாசியிலும் கெட்டவன் அப்படின்னா என்ன? ரொம்ப மோசமானவங்க ஆண்டவர் திட்டுறாரு. அதனால உங்க கணவனாரை குறித்து யோசிங்க, உங்க பிள்ளைகளை குறித்து யோசிங்க, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க தாய் தகப்பனை குறித்து, உங்க ஜனத்தை குறித்து, உங்க தெருவை குறித்து, உங்க கிராமத்தை குறித்து, சுற்றி இருக்கிற கிராமங்களை குறித்து ஒரு பரந்த சிந்தனை வரட்டும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ, இயேசு வருகிறார்
எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகலும் கரடான சமமாகலும், கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோ. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோ. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும் கரடான சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போடும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், நேராகணும் கரடான சமமாகணும். அப்பா நீங்க சீக்கிரத்துல வரப்போறீங்கப்பா, நீங்க வரப்போறீங்கப்பா. அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க. கரையில்லாத ஒரு வாழ்க்கை, பிழையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நோவா பயபக்தி உள்ளவனாய் மாறினான். அதே போல எங்களுக்குள்ள ஒரு பயபக்தி வரட்டும். எங்கள் தேவன் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார், எங்களுடைய எல்லா காரியங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற அந்த பயம் எங்களுக்குள்ள வரட்டும். யோசேப்பை போன்றதான ஒரு பயம் எங்களுக்குள்ள வரட்டும். நாங்க என்ன காரியத்தை செஞ்சாலும் சரி, இது தேவனுக்கு பிரியமா அப்படின்னு யோசித்து செய்யணும்ப்பா. அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை எங்களுக்கு தாங்க. எங்க குடும்பத்திற்காக பிரயாசப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. நீதியை மற்றவர்களுக்கு சொல்ல, சத்தியத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்க கிருபை தாங்கப்பா. அந்த சத்தியத்தை நாங்க சொல்லலைன்னா எங்களுக்கு ஐயோன்னு சொல்லி இருக்கிறீங்க, தண்டனைக்கு தப்ப முடியாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க, எங்க பேரை நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. இதெல்லாம் நாங்க உணர்ந்து செயல்பட கிருபை தாங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்படி வருகையில எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும், எல்லாரும் பரலோகத்துல உமக்கு முன்பாக சிங்காசனத்துல நிற்கணும்ப்பா. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் நீங்க கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறப்பா. இனி வரப்போகிற காரியங்களை குறித்து நோவாவை போல விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. நோவாவை போல பயபக்தி உள்ளவனாய் மாற கிருபை தாங்கப்பா. அந்த ஒவ்வொருவரை நீங்க தொட்டதற்காய் நன்றி, ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற அந்த வார்த்தையின்படி அன்றொரு சத்தியத்தை உடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்கள். இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கட்டும், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி பரலோகத்தின் பிள்ளைகளாக இந்த சத்தியம் மாற்றட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. சபை கட்டுமான படிக்க ஜெபிக்கிறேன். இம்மட்டும் நடத்தின கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்கப்பா. கொடுக்கிற மக்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. நீங்க பேசி தடையில்லாதபடிக்கு வேலை ஆரம்பிக்க சீக்கிரத்துல பிரதிஷ்டை பண்ண உதவி செய்யுங்கப்பா. இந்த கடைசி கட்ட பணிக்காக அன்றொரு தேவைகளை நீங்க சந்திங்க, பரத்திலிருந்து அனுப்புங்க, ஆட்களை எழுப்பி கொடுங்க. கொடுக்கிறேன்னு சொன்னவங்களோடு கூட கர்த்தர் நீங்க பேசி அன்றொரு நீங்க கொடுக்க வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா.
ஆண்டவரே உம்முடைய கரத்துல வந்து ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இங்க சபை ஊழியரை ஆசீர்வதிங்க, அவருடைய துணைவியார், பிள்ளைகள், குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் சபை பொறுப்பாளர்கள் ஆசீர்வதிங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிங்க. இந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிங்க. அவங்களும் இந்த சத்தியத்திற்குள்ளே வரணும்ப்பா. ஒரு நாள்ல நீர் வருகிற பொழுது ஆண்டவரை உமாடு கூட பறந்து மத்திய வானத்திற்குள்ள செல்லுகிறவர்களாக இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் மாற்றுங்கப்பா. அந்த சத்தியத்துக்குள்ள நடத்தும். துதி கன மையம் எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீ என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அந்த வார்த்தை நான் சொல்லிட்டேன். இவைகள் எல்லாம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.